தலை வணக்கம் தலை. இல்ல தலை வாங்க. என்ன அழகா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தலை, நல்லா இருக்கேன் தலை. எங்க ரொம்ப நாள் ஏரியாவிலேயே அக்கானா அழகானா. என்ன தலை இந்தாங்க தீப்பெட்டி இந்தாங்க. எதுக்கு? சிகரெட்டை பற்ற வைங்க தலை. ஏன் பைத்தியக்காரன் தெரியாம பற்ற வைங்க. தெரியாம ஒத்த வைக்க வச்சிருக்கேன். ஏன் பற்ற வைக்கல? 15 நாள் வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. பற்ற வச்சா தீர்ந்து விடணும் தெரியாதா? ஷாபா சிக்கானா கெத்து. அடடா அட எரும மாடு நின்றதா நீங்க கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து தானே இருக்கிய, பார்க்க கூடாதா? ஆமா. ஏ எரும மாடு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்குங்க. யாரு எரும மாடு? பயங்கிட்டு நல்லா செலப் பண்ணி மாதிரி. ஓ பயங்கிட்டு இல்லப்பா. டேய் அப்பா படக்கு அடிக்கிறா. அப்புறம் என்ன இவரை பார்த்த மாதிரி எப்படி இருக்கு? கண்ணு எதுவும் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அது முன்னாடி நின்றுட்டு இருக்காப்ல. மகளே ராணி என்னப்பா அவர் யாரு தெரியுமா? யாரா இருந்தா நமக்கு என்ன? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? யார் இவர்? நம்ம ஏரியாவில் அவர் பெரிய ஆள்மா. பெரிய ஆளா? எங்க முகரை காட்டு. பார்த்ததுல பையன் பையன் அங்கிட்டு போய் அங்கிட்டு பாத்தியா அவர் வந்தோடனே வெடி போடுறாங்க. அவருக்கு வேட்டு வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வெடி போடல, வேட்டு வைக்கிறாங்க. சொல்லி வை. நான் பாத்துக்கிறேன் தலை, என் மகனை நான் கண்டிச்சுக்கிறேன். என்ன சொல்லி வைனா என்ன? சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடிக்கிறேன். அதெல்லாம் செலவுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் யாரு தெரியுமா? இந்த ஏரியாவில் ஒரு கல்யாணம்னா அந்த வீட்டில் அவர் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள முகர கடையை பாரு. பொண்ணுக்கு பிடிக்குமா? மேல ஒரு கூட்டம் நடக்குன்னு அங்கே இவர் தான் தலைமை. ஏன் செம்ப தூக்கிட்டு போயிட்டாப்லையா? இந்த ஊர்ல ஒரு கேதம்னு வச்சுக்கோ. ஐயா தான் போனமா? போனதுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. என்ன கேட்க ஜெட்டி என்ன 10 ரூபாய் கீழே இருந்தா எடுப்பீல? நான் 1 ரூபாய் கீழே கிடந்தா கூட எடுப்பேன். அவர் 50,000 ரூபாய் கட்டு கீழே இருந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. ரவுடிக்கு என்ன மூலமா? ஏங்கிற அடுத்த வார்த்தையே வர மாட்டேங்குது. துர்ராஜ் ஓ மகன். அது என் மகன் இல்ல, நான் ஒரு பிள்ளையும் இல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வா சண்டைக்கு வா, வா சண்டைக்கு வா. ஒரு பாடி இடி போட்டு வர்றதுல ஏன் இப்படி கவர்ச்சியா தெரியல? சண்டைக்கு வா. இந்தாருமா என்ன ஒரு ஆம்பளை கை வைக்கிறது தவறு. நான் அவரை அப்படி நினைக்கவே இல்லை, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அவர் ஆம்பளை நினைக்கலையா? ஏதாவது உள்ள உண்டா பண்ணி ஏதாவது போட்டோப்பா. பொம்பளை பிள்ளை இப்படி நிக்கலாமா? போ. சின்ன பிள்ளையாச்சே, அது துர்ராஜ் மகங்கிறனால கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். இல்லைன்னா நீ வச்சு பாரு. நான் வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேற மாதிரினா என்ன பண்ணுவேன்? வேணா ராணி. என்னப்பா சொல்ற கேளு. இங்க இருங்கப்பா, எனக்கு கோவம் வந்துச்சா எப்ப உங்க மகள வாயை பிடிச்சி கிழிச்சிருக்க வேணாமா? அந்த ஆளு சோத்த திங்கிறாரா, சோத்த விட்டு புண்ணாக்கையா திங்கிறாரு. அறிவு வச்சுக்கலாம் அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்காப்ல. யாரு தெரியுமா? அந்த எவ்வளவு என்ன அந்த எனக்கு என்ன கவலைன்னு கேக்குறேன். இங்க இருங்கப்பா, தேவையில்லாம அனாவசியமா நீங்க பேசி இருக்கீங்க. அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசி இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்கங்க. இல்லைனோட பார்க்க மாட்டேன் சொல்றா கேளு. இங்க இருங்க, நான் அப்பாடு கூட பார்க்க மாட்டேன். அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு உள்ள போவேன். யாரு தெரியுமா? இங்க இருங்கப்பா, தேவையில்லாம அனாவசியமா பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி வைங்கப்பா. தேவையில்லாம என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? எங்க அப்பா சொல்றதை கேட்க மாட்டேங்க. நீ என்ன சொல்றீங்க? நான் கேட்கிறேன். அப்படி அடிங்க தலை, அப்படி அடிங்க. ஆம்பளை சிங்கம் விடக்கூடாது. அடிங்க அடிங்க. நீங்க தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, தூக்கி போட்டு யார் மிதிச்சாரோ. யார் அடிச்சாருன்னு உனக்கு தெரியல? கண் கூட பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இனிமேல அவர் மேல யாருங்கப்பா தேவையில்லாம அலட்சியமா பேசி இருக்காதீங்க. அந்த ஆளுக்கு அறிவுரி வச்சுக்கலாம், அதை அவுச்சு ஊத்து திண்டு வந்திருக்காங்க. அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணான்னு கேட்கிறேன். தேவையில்லாம எங்க அப்பா எடுத்து வச்சுக்கேன். எங்க அப்பா எடுத்து தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அதுக்காண்டி அவரை சார்ஜ் சொல்றீங்களா? சிங்கமே ஹலோ இந்தாருமா, இனிமேல் ஒரு அடி அவர் மேல யாருங்கப்பா? அந்த ஆள் வாயெல்லாம் கிழிச்சு புரிவேன். இனிமே உங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா சொல்லி வைங்க. நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நீ மூடிட்டு உட்கார். நீ பேச பேசத்தான் அவன் வெறியாகி அடிக்கிறான். அவளா அடிச்சா 2 அடியில் போயிருப்பா. அப்புறம் யாரும் தெரியுமா தெரியுமான்னு கேட்க வேணா, அவன் சோறு திங்கிறானா பீதிங்கிறான் அவனும் கேட்குறான்.
அவன் பத்தி தெரியுமான்னு அப்புறம் அவன் பெரிய வெண்ணையாங்கிறா. நீ எனக்கு உதவி பண்ணது போதும். ஒதுக்குது புடுங்குது இங்க எனக்குள்ள விளைக்குது. நீங்க பட்டனை போடுங்க. ஒரு ஆம்பளை பட்டனை போடுங்க. ஏரியாவில் இங்க எவ்வளவு பட்டன் யார் பட்டன் போட முடிஞ்சா போட மாட்டாப்ல. இந்த ஆட்டம் ஆடுதா, இந்த ஆட்டம் ஆடுதா இல்ல கேக்குறேன். இந்த ஆட்டம் யாரு பட்டனை போடுங்க. பட்டனை போடுங்க. யாரும் பாக்குறதுக்குல இன்னும் யாரா பாக்கணும்? எல்லாம் பாத்துட்டாங்க. பட்டனை போடுங்க. தலையை கோதி விடுங்க. தலையை கோதுங்க. முடி களைஞ்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. சாபாஷ். கண்ணாடி எங்க? கண்ணாடியை போடுங்க. ஆம்பளை சிங்கம். எவ்வளவு பெரிய ஆளை கொண்டாந்து ஒரு அடிச்சடியில டவுசரே கிழிஞ்சிச்சு. அவரு சிங்கமா? கண்ணாடியை போடுங்க. தலை ஆட்டு ஆத்தாடி நமக்கே பயந்து வருதே. ஆமா இப்ப முறைங்க. நல்லா நல்லா முறைங்க. தலை வா. பாத ஓட்டுதான் ஓட்டுருக்காரா? நீதான் அமைப்பாளரா? ஏரியாக்குள்ள கெத்தா தெரிஞ்சவனை கூட்டியாந்து அமைப்புல ஒரு பொட்டச்சீட்டை அடி வாங்கி வச்சிருக்கியாடா முட்டாப்பல. இப்போ என்ன செய்ய சொன்ன? என்ன நல்லா அப்ப முறைங்க. அப்பதான் பயப்படும். உதவி கண்ணாடியை போட்டுட்டு முறைனா எப்படா வெளியே தெரியும்? தெரியாதோ? கண்ணாடி நல்லா இல்ல. இப்ப தலைவதி நல்லா முறைங்க. ஓகே இப்ப அடிமா. உனக்கு என்ன பிரச்சனை? மூத்திர வர மாதிரி இருக்கு. குத்துறீனா இங்கே இருந்துருவேன். பாக்க ரவுடின்னு கேக்குறேன். ரவுடி மோர கடைய பாரு. நல்லா ஜோட்டா பீம் மாதிரி இருந்துக்கிட்டு கை வச்சுட்டேல. மறுபடியும் வச்சுட்டேன். என்ன பண்ணுவ? இன்னி என்ன வேணாலும் நடக்குங்க. என்ன வேணாலும் நடக்கணுமா? இத்தனை பேர் ஆம்பளை இருந்து என்னை பார்த்துட்டு பேசாம இருந்தீங்க. நீ ஆம்பளை தானையா? இன்னி என்ன நடக்குன்னு மட்டும் என்ன என்ன நடக்க போகுது? நீ பாடுறா. டேய் இன்னும் 10 நிமிஷத்துல கற்பழிப்பேன். யாரையோ அவர் என்ன ஒன்னு சொன்னாரா? பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ கொஞ்சம் கூட புருஷங்கிற எண்ணம் இல்லாம. யாரையா புருஷன்? யாருக்கோ புருஷன். விடு. உனக்கு கல்யாணம் ஆகும்ல? எனக்கு கல்யாணம் ஆகும். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் என்ன? புருஷன். நீ பொண்டாட்டி. நானு சொல்லுங்க தலைங்க வாங்க சொல்லுங்க. நாளைக்கே ஒரு புள்ள வரக்கலாம். யாருக்கு? யாருக்கோ சொல்லக்கூடாதா லூசு? இந்த இடத்துல டைமிங் மிஸ் ஆகுது. புள்ள வரக்கணும்னே அது உங்களுக்குன்னு சொல்றேன். சரியா சொல்றோம். நாளைக்கே ஒரு குட்டி சிங்கம் பறக்கும். எங்களுக்கு உங்களுக்கா? நீங்க என்ன சொன்னீங்க? சிங்கம் பறக்கும். டேய் நெல்ல போட்டு கொண்டு விடு. அப்படி புள்ள வரஞ்சுனாங்க எனக்குன்னு சொல்றேன். நாளைக்கே ஒரு சிங்க குட்டி பிறப்பேன். எனக்கு சரியா சொல்லட்டுமா? நாளைக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மயிரை மட்டும் சரியா சொல்லுங்க. புள்ள பிறக்கிறது மட்டும் அவங்க சொல்லுவாங்களா? குடும்ப கட்டுப்பாடு எனக்கு சொல்லுவாங்களா? உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ என்னை மன்னிக்க வேணாம். இப்பதான் நீ சாக போற. ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. ஒரு ஆம்பளை பேசாம நிக்கிறிய. உன்னை உச்சரிக்கிறேன். என்னை உச்சரிக்க வேணாம். வா 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 சண்டைக்கு வா வா. சரி அவரை பத்தி யாருன்னு தெரியாம பேசுற. நானே மன்னிச்சு விட்டுட்டேன். நீ என்னை மன்னிக்க வேணாம். வா இன்னி உனக்கு மன்னிப்பே கிடையாது. வா 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 சண்டைக்கு வா. ஒரு ஆம்பளை கை நீட்டுறது நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். உன்னை அப்படி நினைக்கவே இல்லன்னு. அவர் யாருன்னு தெரியாம மோதுற. ராணி வேணாம். இங்க இருங்கப்பா. நீ மூடு. நீ சொல்லத்தை அவளுக்கு அடுப்பத்தை வச்ச மாதிரி ஏறிட்டு வர்ற. அங்க இருந்து போ. நான் ஒன்னும் போகணும்னு அவசியம் இல்லை. நீ போ. ஏரியாக்குள்ள என்னை பத்தி தெரியாம நீ யாருன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ வருவாங்க. யார் வருவா? 10 நிமிஷம் வருவாங்க. பாரு யார் வருவா? வருவாங்க. போய் கூட்டிடா. போ கூட்டிடா. அந்த குடியார வருவாங்கன்னு சொன்னா அதோட விடு. நீ போய் கூட்டிடா. போயா இப்போ வருவாங்கன்னு சொன்னா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னை ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு பார்க்க வருவாங்கன்னு சொன்னேன். ஆலிக்ஸா கூட்டா. எது? யார சொல்லிட்டு இருக்க நீ? உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் குடியார பேரானே. அறுத்து இப்படி அறுத்து தெரிஞ்சுக்க. சின்ன பிள்ளையாச்சுன்னு காமெடி பண்றது ஒரு அளவு வேணாமா? ஒரு அறுப்பாராம். சரி ரைட் விடு. போ. உன்னை மன்னிச்சு விட்டுட்டு பொம்பளை பிள்ளையா இல்லை என்ன தம்பி அந்த சுத்தியல? சரி முதல்ல ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் ஆகாது. நான் அப்படிதான். இவ்வளவு வாய் அடிச்சு நான் பேசுவேன்.
குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துக்கு ஆளுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இப்படி பேசுறவனை வாயாடி சிரிக்கும். சொன்னா சொல்லிட்டு போறாங்கன்றேன். போயிட்டு புதன்கிழமை நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட சௌரியம். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? பசு கடைக்கெல்லாம் 1 வாரம் 2 கூட வர்றான். ஊருக்கு போயிட்டு வர்றதை சொல்லல. வேற வச்சு பொழைக்க மாட்டாங்க. வச்சு எதுக்கு அவங்க பொழைக்கணும்ன்றேன். உன்னை மாமியாக்காரு மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொர 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 கொரன்னு உரசி விட உரசி. நான் போற வீட்டுக்கா மாமியா போட்டு தள்ளிட்டு நான் உள்ளவே போவேன். ஆஹா ஆஹா என் குடும்ப குத்து. உன்னை தான் திட்டிட்டு இருக்கேன், ஆடி. நீ என்னத்துக்கு என்னைய திட்டேன்ற? அடி வாங்க போற நீ தானே. சரி பரவாயில்ல, ஒண்ணு பரவாயில்ல. என்னை ஒண்ணு நீ பாராட்ட வேணாம், மன்னிக்க வேணாம். சமாதானம் போவோம். அதான் நான் ஒண்ணு சமாதானம் பண்ணல. சமாதானம் நீ ஒண்ணு சமாதானப்படுத்த வேணாம். பொம்பளை பிள்ளை. நான் பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு போறேன். ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை. சரி விடு விடு விடு. ஏய் சரி அனுசரிச்சு போறேன். நீ என்ன அனுசரிச்சு போறதே? என்னையா புள்ள பத்தி வளர்த்துருக்கீங்க அப்படி? டான்ஸா குட்டியாங்கன்னா ரவுடிச்சிருக்கியா குட்டியாந்துருக்கிய? நீ ரவுடினா நான் ரவுடி இல்லையா? அங்க என்ன முளைச்சு தொங்குது இப்படி பேசுறது? நான் சிங்கம்யா. நான் புலி. புலி மோர கடைய பாரு. நல்லா வந்துரும் அப்புறம் வாய். சரி சரி சரி. யோ எடியா கைய மேல. தொடப்படாத அவனே. அடி அளவ. ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தரந்த. என்னைக்கியா? விடு விடு, அன்னைக்கு மூடுறது இருக்கு, நீங்க மூடுல உள்ள இருக்கு. மூடு இருக்கு இல்ல. என்னைக்கு போட்டு அமுக்குன? சரி விடு, சொல்ல மாட்டேன். நீ சொல்லியா? மேடையில நீ சொல்லு. இப்ப நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா உன் காதை அறுத்து புரிவேன். சொல்லு. ஞாபகம் இல்லையா உனக்கு? ஞாபகம் இல்லைனா? மாசம் சிவன்ராத்திரி. சிவன்ராத்திரிக்கு நான் உன்னை சந்திக்கவே இல்லையே. வண்டிக்குள்ள போட்டு அமுக்கணும், ஞாபகம் இல்லையா? வண்டிக்குள்ள என்ன எங்கேயா போட்டு அமுக்குன? நடிப்ப தெரியாத மாதிரி. என்னைக்கு அமுக்குன? என்னைக்கு சிவன்ராத்திரி மாசம் சீசன் ஆரம்பிச்ச அன்னைக்கு. சிவன்ராத்திரி அன்னைக்கு ஓன் கூட. அட உனக்கு டான்சர் இல்லைன்னு நான் தான் எங்க அம்மாச்சி அனுப்பிச்சு விட்டேன் 80 வயசுல. அம்மாச்சியா? ஆமா. அதெல்லாம் போய் சொல்லாத. எனக்கு நல்லா ஞாபகம். மஞ்சள் கலர் சுடிதாரு தான் தெரியாத. அட ஏயா நீ வேற கையால் ஆட்ட நிக்கல. நான் தான் பேண்ட்டை இறுக்கி கட்டி அனுப்பிச்சு விட்டேன். இந்த இவரு கூட அஜிதப்பா கூட வெத்தலை பாக்கு வாங்கி அதுதான் போட்டுச்சு. நிஜமாதான். ஸ்லிப் ஆயிடுச்சு வேற. என்னங்க என்னாச்சு? கிளவி ஒன்றும் என்கிட்ட சொல்லலையே. அது லைட்டா நீ சாப்பிட்டுருந்தேன். சாப்பிட்டு வரவும் சுடிதார் பார்த்தேன். ஓன் சுடிதார்னு நீ தான் நினச்சி என்ன பண்ணீங்க? கண்ணு தெரியா கிளவிட்ட போய் என்னையா பண்ண? என்ன பண்ண? அஞ்சுட்டேன். எந்த பக்கம்? கடை சீட்டில். கிளவி முஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. கடை சீட்டில் ரவிப்பிரசாத்தில் படுத்துட்டாங்க. அதுக்கே மூத்திரம் போற தெரியாம படுத்து கிடக்கு. இவர் போய் பாஞ்சிட்டாராம். ரைட் விடு. அதான் டிரைவர் திட்டிருக்காப்ல. என்னன்னு? எவன்டா கடை சீட்டில் ஓட்டையை போட்டுக்கணும். இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டதுப்பா. சரி சரி பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? கேமராமேன். அப்பா வாப்பா போஸ் கொடுக்குதாப்பா. மாம்பிள்ளைய வரம் பார்க்குறேன். சரி சரி கமான் திரும்பி. சக்காச்ச வந்த பழம் இனிக்கு பழம் எல்லாரும் பார்த்த பழம் இந்த உலகத்துல வளர்ந்த பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து பார்த்த பந்தலே மஞ்சள் பாட்டியா கையோட மாம்பழம் போதும் போஸ் கொடுத்தது. இருக்காது. இது என்ன மாம்பழம்? மல்கோவா. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்னதா? பலசாதி மாம்பழம் தெளிவா சொல்லியா? மால்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, பாலாமணி, கல்லாமணி, நீலா, செந்தூரா இதெல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் இது மல்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபாய். அதனால 5000 கொடுக்கலாம். டீ குடிக்க காசு இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது வேற பிரச்சனை. இதுக்கு சொத்து அழிப்பேன். யார் விட்டு சொத்த? எவன் சொத்தையாவது அழிக்க வேண்டியதான். எவன் சொத்தையும் எப்படி அழிக்க முடியும்? கையெழுத்து வாங்க வேண்டியதான் தனியாக போட்டுட்டு. பழக்க தோசம் போமா. சரிங்க மாம்பழம் வியாபாரம். மாம்பழம் விற்காதுங்க உமா. பங்குனி மாசம் தான் அடிப்பேன். இப்போ எதுக்கு எனக்கு அக்னி செடி கிடைச்ச மாதிரி இருக்குது? ஆத்தால இருக்கல அப்பத்தால இருக்கல.
ஆத்தாடி பயமா இருக்கே. என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு இன்னமும். நீங்க பாத்தீங்களா முதல்ல? எப்போ அதே பவர் தான். என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு இன்னமும். கொக்கு பற பற என்ன கால் ஒரு பக்கத்து சைடு வாங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் போச்சா? அதெல்லாம் இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கியா சொல்லிடு. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிடு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் ஒன்று கேட்கணும். என்ன? திட்டக்கூடாது. நீங்க ஓ கேளுங்க. பொம்பளை பிள்ளை அதுவே தைரியமா பேசி ஆம்பளை ஏன் வைக்கப்படுறிய? கொள்றது மட்டும்தான், திட்டு வார்த்தைலாம் இல்லை. கேளுங்க, உயிர் மேல ஆசை தான் கேளுங்க. நான் அவனை ஓப்பனா ஏய் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். ஏறா தம்பி அந்த சுத்தியல வேணாம், நீயே என்னை ஓப்பனா. சரியா? அது அதுவும் இல்லைன்னா அப்புறம் நான் என்னதான் பண்ண பண்ணேன். யாரா ஒருத்தர் ஓப்பனா பேசி. அது சரி, மனசை விட்டு பேசணும்ல. நான் உன்னை மனசார விரும்புறேன். எனக்கு வேலை இருக்கு. நான் லவ் பண்ற என்ன மாதிரி. கொடுக்க போறீங்க நீங்க வேலை? என்னை லவ் பண்ற காட்டுல நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க? ம் நான் உன்னை விரும்பியே தீர்வேன். சரி சீக்கிரமா பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. திருப்பி திருப்பி சொல்றேன், எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டியா இல்ல, இப்படி எனக்கு சொன்னா தான் வேலை அப்புறம் இருக்கு. கடுப்பாயிருவேன். இன்னைக்கு லவ் பண்றேங்கும் போது சீக்கிரம் பண்ணுங்கிற, நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது சீக்கிரம் பண்ண எனக்கு வேலை இருக்குன்னா அப்ப நம்ம உங்களுக்கு தெரியாதா ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு? அதெல்லாம் தெரியும், தெரியாமையா இருக்கு. நமக்கு நைட்டே வர்றது இல்லையா? அப்புறம் நைட்டு பூரா பகலாத்தானே வருது. உன்னை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? எப்படி நினைக்கிறீங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க. குங்குமம் போய் குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பும் பொங்குது தன்னாலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பும் பொங்குது தன்னாலே. ராஜா போதுமே தாஜா, பொக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளை கிட்டே ஜம்புமா வந்து வம்புகள் பண்ணாது. தண்டனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, தண்டனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காய்த்தானே பறிக்க என்ன, மந்திரத்தாலே மாங்காய்த்தானே பறிக்க என்ன. சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா? சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா? நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. ஜம்பர் பட்டும் தாவணை கட்டும் சலசல கையிலே, ஜம்பர் பட்டும் தாவணை கட்டும் சலசல கையிலே, என் மனம் கட்டு எங்கமும் பட்டு என்னவ பண்ணுது, என்
கண்மணம் கட்டு எங்கமும் கட்டு என்னமோ பண்ணது நீ குங்கும 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 போதே கொஞ்சம் 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 போதாவே தாலியை கட்டுக்கணும் தாளமுந்தட்டி மேடம் கொட்டி தாலியை கட்டுக்கணும் குங்கும 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 போது கொஞ்சம் போராவே குங்கும போது கொஞ்சம் போராவே குங்கும போது கொஞ்சம் போராவே நங்கதே நங்கதே என்ன பண்ணணும்? நேரா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் நான் கடைக்கு போறேன். நீங்க எதுக்கு கடைக்கு போறீங்க? நேரா கடையை மூடிருப்பாங்க. கடைக்கு போய் எப்படா ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குது? அது முடிஞ்சிருச்சு. நான் கடைக்கு போய் உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, மாலை, தாலி எல்லாம் வாங்கிட்டு வர்றேன். சேலை, வேட்டி, மாலை, ஒரு படி நெல்லு, காமாட்சி விளக்கு எல்லாமே வாங்கிட்டு வாங்க. பால் பழம். காமாட்சி விளக்கு, நெல் இதெல்லாம் கருமாதிக்குள்ள கொண்டு வருவாங்க. நீங்க சொன்னது அப்படித்தானே இருக்கு. வேட்டி ஏய், நான் கல்யாணத்துக்கு ஜாமான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறம் நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ போய் ரெடி பண்ணு. மாமா பின்னாடி வந்துடுறேன். அப்படியா? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன சொல்றீங்க? கட்டில், மெத்த, பாய், தலைவாணி எல்லாம் ரெடி பண்ண. எல்லாமே ரெடி பண்ண. பால் பழம் எல்லாம் ரெடி பண்ண. எல்லாம் நீ ரெடி பண்ணிடலாம். அது பெரிய விஷயம் இல்லை. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வேற. அதுக்கு தான் நான் முதல்ல அடிச்சிட்டேனே.